நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது களத்திலிருந்து நமது செய்தியாளர் ஆறுமுக நயினார் இணைகிறார். வணக்கம் ஆறுமுக நயினார், தற்போது அங்கு களம் எப்படி இருக்கிறது? அவருடைய உடல் எந்த மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு இருக்கிறது? அது தொடர்பான விவரங்களாம் பதிவு பண்ணலாம். வணக்கம். நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே ஜெயக்குமார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணவில்லை, மாயமாகிவிட்டார் என அவரது மகன் உவரி காவல் நிலையத்தில் புகார் செய்திருந்தார். புகாரினுடைய அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை செய்து கொண்டிருந்த நிலையில் இது அரசியல் வட்டாரத்திலும் காங்கிரஸ் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இன்று காலை அவரது வீட்டிற்கு அருகில் உள்ள தோட்டத்தில், அவரது தோட்டம் தானது, அந்த தோட்டத்தில் குப்பை கிடங்கில் எரிந்த நிலையில் அவர் கிடந்துள்ளார். இதை அவரது தோட்டத்தில் பருவம் பார்க்கக்கூடிய தோட்ட தொழிலாளி தோட்டத்துக்கு போகும்போது எரிந்த நிலையில ஒரு குப்பை கிடங்கு எரிந்த நிலையில் இருப்பதாக அவர் மகன் போய் சொல்லிட்டாரு. அவர் மகன் தான் பார்த்து தன்னுடைய தந்தையினுடைய உடல் தானா என்பதை பார்த்து அவர் அதை உறுதி செய்கிறார். அதன் பிறகு காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல்துறை சம்பவ இடத்துல பள்ளியுடைய யோகேஷ்குமார், திசைநிலை காவல் ஆய்வாளர் ஆனந்தகுமார், இன்னும் பல காவல் அதிகாரிகள் அந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்கின்றனர். 3 காவல் ஆய்வாளருடைய தலைமையில தனிப்படை அமைத்து இதனை விசாரணை செய்கின்றனர். இந்த நிலையில் அவருடைய உடம்புல கயிறு கட்டப்பட்டிருப்பதாக சிலர் சொல்கிறார்கள். எனவே இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். அவருடைய உடலுக்கு அருகில் ஒரு டீசல் கேன் கிடந்திருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். எனவே இது கொலையா அல்லது தற்கொலையா என்கிற கோணத்திலே போலீசார் விசாரணையை எடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஆறுமுக நயினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.